லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வலிக்கிற போது பார்த்து. இன்னைக்கே நடுவேல முடிஞ்சிடும்ல. அதெல்லாம் முடிஞ்சிடாதா? சீக்கிரமா முடிக்கணும்னு சொல்லித்தானே அவங்களுக்கு கூலிய வசதி கொடுத்துருக்கோம். ஏத்தா, இவங்க ஏன் இங்கன வந்திருக்காங்க? இது நாச்சியப்ப கழனி தானே? நீ சொல்றது சரிதான். அது போன மாசம் வரைக்கும். இப்ப இது இவங்க விட்டு வயலு. இன்னும் கொஞ்ச நாள்ல மொத்த ஊர்களையும் வாங்கிடுவாங்க போல. சரிம்மா. இவங்க நிலன்னு தெரிஞ்சிருந்தா முதல்லயே வராம இருந்திருக்கலாம். இப்போ உழைச்ச கூலிய வாங்கணுமே, அதை வச்சு தானே காலேஜ் ஃபீஸ் கட்டணும். அவங்க நம்மளை பார்க்காம இருக்கணுமே. ஐயோ, அத்தை வர தேவையில்லாம இங்கன வந்து மட்டும் அவங்க பாத்துட்டாங்கன்னா வீணா அவமானம் ஆயிருமே. என்னம்மா பேரை சொல்லுமா? ஏம்மா, யாருமா நீ? முகத்தை மூடிக்கிட்டு இருக்க? என்னமோ கொள்ளையடிக்க போற முகமூடி கொள்ளக்காரி மாதிரி முகத்தை மூடி இருக்க. உந்தனே எடுமா. எங்கேயோ ரொம்ப நாள் பார்த்து பழக்கப்பட்ட மூஞ்சி மாதிரியே தெரியுது. ஏமா, உன்னதாமா முகத்தில் இருக்கிற துணி எடுமா. இப்போ உனக்கு கூலி வேணுமா வேண்டாமா? முகத்தில் போட்ட துணி எடு. ஏயா பழனி, பாத்தியா யாருன்னு? உமா, நல்லா பாரு, யாருன்னு தெரியுதா? வருங்கால வாத்தியாரு உண்டாட்டி. வயக்காட்டுல கூலி வேலை பாக்குறாங்க. அமுதா ஏன் இங்கன வந்தா? போச்சு. என்னம்மா படிக்காத மேதை, உன் புருஷனை படிக்க வைக்கிறதுக்கு என்கிட்டயே கூலி வாங்குறதுக்கு வரிசையில நின்னுகிட்டு இருக்க. சொத்து வேணாம், புருஷனை வாத்தியாராக்கவன்னு சவால் விட்டுட்டு எங்க நான் வந்து நிக்கிறான்னு பாருங்க.
அவனே படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிக்காம திமிரு எடுத்து திரிஞ்சவன். இப்ப காலம் கடந்து அவனை திரும்பவும் படிக்க வச்சுட்டா அவன் படிச்சு வாத்தியார் ஆயிடுவானா? ஐயோ ஐயோ, நினப்பு தான் பொழப்ப கெடுக்குங்கிறது இவங்க விஷயத்துல ரொம்ப சரியா தானே இருக்கு. இந்த காசை கொண்டு போய் உன் புருஷனுக்கு ஃபீஸ் கட்டி அவனை பாத்தியாராக்கிருவ. அப்படித்தானே கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியலாக. வித்தியாசமான விவஸ்த கட்ட குடும்பம். பொம்பளைங்க உழைச்சு ஆம்பளைங்களை கரையேத்துறாங்களாம். ஏய், மரியாதையா சொல்றேன். இப்ப கூட அப்புச்சி கிட்ட விட்ட சபலை திரும்ப வாங்கிட்டு நாங்க குடுக்கறத ஒழுங்கா வாங்கிட்டு கிளம்பு. அதை விட்டுட்டு அவனை பாத்தியார் ஆக்குவ, சொந்தத்துல சேவ் பண்ணு, திருட்டுத்தனம் பண்ணிட்டு திரிஞ்ச அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். அட விடுத்தா, வாய் இருக்குதுன்னு சபையில ரொம்ப வீராப்பா பேசி தொலைச்சிட்டாங்க. இப்ப எங்க வந்து நிக்கிறாங்கன்னு பாத்தியல்ல. இவங்களாவது சொல்றத செய்யறதாவது. செந்திலோட அப்பன் ஒரு தப்பான வாத்தியாரு, பையன் பிராடு வாத்தியாரு. அவனை என்னைக்கு இவளால வாத்தியார் ஆக்கவே முடியாது. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஓ, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? குடும்பமே வந்திருக்கும் போல இருக்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க மரியாதை கெட்டுடும். அம்பிட்டு தான் சொல்லுவேன். வயசுல சின்னவங்களா போனாலும் ஏன் தம்பின்னு நான் மரியாதை கொடுக்கறேன். ஏன்னா நீங்க என் புருஷன் கூட பிறந்துட்டீங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான். நீங்க செஞ்ச எதுவுமே எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? கூட பிறந்த அண்ணனுக்கு ஊருக்குள்ள கிடைக்கிற பேரு புகழ பொறுத்துக்க கூட மாட்டீங்க. அவங்க மேல வீண் பழிய போட்டு அவங்க சாவுக்கு காரணமே நீங்க தானே. எல்லாம் தெரிஞ்சுதான் அமைதியா இருக்கும். நீங்க என் புருஷனை பத்தி தப்பா பேசுறீங்களா? அவங்க மேல இருக்கிற களங்கத்தை தொடச்சு ஊர்வாய மூடதான் என் புள்ளைய வாத்தியார் ஆக்கணும்னு நினைச்சேன். அவனுக்கு படிப்பு வரல, அத என்கிட்ட சொன்னா தாங்கிக்க மாட்டேன்னு மறைச்சு போய் சொல்லியிருக்கான். அதனாலதான் நீங்க இம்புட்டு பேசுற நிலைமையில நாங்க இருக்கோம். ஆனா இப்ப என் மருமக அத ஒரு சவாலா கையில எடுத்திருக்கா. அவனை வாத்தியார் ஆக்கியே தீர்வா. அத நீங்க யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாது. நாங்க அவனை கண்டிப்பா வாத்தியார் ஆக்குவோம். நாங்க இழந்த கௌரவத்தை கண்டிப்பா மீட்டு எடுப்போம். என் குடும்பம் பெருமைப்பட்டு கிடந்த குடும்பம், அத நீதான் ஒண்ணு இல்லாம ஆக்கிட்ட. உன் முன்னாடியே என் மருமக செஞ்சு காட்டுவா. அத்தை, நீங்க ஏன் அத்தை இவங்களுக்கு எல்லாம் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க? இவங்க எல்லாம் நமக்கு ஒரு ஆளா? இவங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணட்டும். இங்க பாருங்க, உங்களோட பழைய சங்கதி மொத்தமும் எங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் அலசி ஆராய ஆரம்பிச்சா தாங்க மாட்டிய. இருக்கிறதையாவது காப்பாத்திக்க பாத்துக்கோங்க. நான் பழைய பகைய தீக்கணும்னு நினைக்கல. என் மாமனோட பழைய கடனை தீக்கணும் தான் நினைக்கிறேன். வீணா குறுக்க வந்து அசிங்கப்படாதே. இது ஒண்ணும் நீங்க எங்களுக்கு போடுற பிச்சை இல்ல, நாங்க உழைச்சதுக்கான கூலி. என்னைக்கும் அடுத்தவங்க உழைப்புல குளிர் காயாதிய. அத்தை, வாங்க போலாம்.
அத்தை, நீங்க ஏன் அத்தை இந்த வேலைக்கெல்லாம் வந்தீங்க? நீ எந்த நோக்கத்துக்காக வந்தியோ அதுக்குத்தான். எனக்கும் அதுல பொறுப்பு இருக்குல்லத்தா. அதெல்லாம் மறுக்கல அத்தை, நான் இருக்கேன்ல. நீங்க ஏன் கஷ்டப்படணும் தான் நான் கேக்குறேன். ஓ கஷ்டத்துல கொஞ்சமாவது பங்கு எடுத்துக்கலான்னு தாம்மா. பார்த்தா அமுதா, இங்க நான் வந்து இவங்க கிட்ட வேலை பார்த்ததா அவனுக்கு காலேஜ் ஃபீஸ் கொடுக்குறோங்கிற விஷயம் அவனுக்கு தெரியக்கூடாதுதா. அது மட்டும் இல்லாம நம்மள அவங்க அவமானப்படுத்தி பேசுனது அவனுக்கு தெரிஞ்ச அம்புட்டு பையன் கோவத்துல ஏதாவது கோளாறு பண்ணிடுவான். அப்புறம் நாம நினைச்சது நடக்காம போயிடும்தா. எக்காரணத்தை கொண்டும் இந்த பணம் எங்கிட்ட இருந்து எப்படி வந்ததுன்னு அவனுக்கு தெரியக்கூடாதுதா. நானும் எதுவும் வாய் திறக்க மாட்டேன், நீயும் சொல்லிவிடாதத்தா. சரிங்க அத்தை, நம்மள அவமானப்படுத்தின அவங்க முன்னாடி இவங்களை எப்படியாவது வாத்தியார் ஆக்கி நிப்பாட்டி ஆகணும். அதுக்கு நாம எம்பிட்ட அவமானத்தை சந்திச்சாலும் பரவாயில்ல, ஆனா என் புள்ள தோத்துறக்கூடாதுமா. கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம் அத்தை. ஆ, பழையபடி நம்ம வீடு வாத்தியார் வீடு ஆகும். நீங்க உங்க பையனோட போர்ட முந்தானையால தொடக்க தான் போறீங்க. காசு பணம் இல்லைனாலும் தோசத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. கூலிக்கு மாரடிக்கும் போதே இம்புட்டு திமிரு இருக்குன்னா படிப்பு ஏறாத அந்த தற்கொலை செந்தில் பயலை மறுபடியும் படிக்கிறதுக்கு சேர்த்து விட்டுருக்காங்க. அதுக்குள்ளே என்னமோ நாளைக்கே வாத்தியார் ஆகிடுற மாதிரி மருமகளும் மாமியாரும் அப்படியே தைய தக்கன்னு குதிச்சுட்டு போகிறாளுங்க. ஏய் மமனே, அந்த பையன் ஒரு வேளை வாத்தியார் ஆகிட்டானா அப்படித்தான். நாம தான் அவங்க முன்னாடி கையை கட்டிக்கிட்டு நிற்கணும். என் அண்ணனுக்கு நான் பண்ணது கொஞ்சம் அரச புரசலாக தெரியும்னு பார்த்தா முழுக்கதையும் தெரிஞ்ச மாதிரிலாம் பேசிட்டு போகிறாளுங்க. நாம் பண்ண முழு சமாச்சாரமும் ஊருக்குள்ளே தெரிஞ்சா நம்ம குடும்ப கௌரவம் அவ்வளோதான். பழசை தோண்டுனா தானே மாட்டிப்போம். நாம் அவங்களுக்கு புதுசாக பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்போம். அப்போ தான் அவங்க பழசையும் நினைக்க மாட்டாங்க, புதுசாக எதுவும் பண்ணவும் தோணாது. இருக்கிற பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிக்கிறது மட்டும்தான் யோசிப்பாங்க. நாம் பண்ண வேண்டியதெல்லாம் பிரச்சனை மேலே பிரச்சனை, அடி மேலே அடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அம்பிட்டெல்லாம் யோசிக்க தேவையில்ல. அவன் படிச்சு வாத்தியார் ஆயிருவானு தானே இம்பிட்டு திமிரா நெஞ்ச தூக்கிட்டு இருக்காக. அத நம்ம உடைச்சாலே போதும். அப்போச்சு முன்னாடி அவ சவால்ல தோத்துறணும். சொத்தம் நமக்கு வந்துரும், அவ சொந்தமும் அத்துட்டு போயிடும். பெருசால நம்ம ஒண்ணு திட்டம் போட வேண்டாம். அவனை படிக்க விடாம என்ன பண்ணணும்னு யோசிச்சாலே போதும். அந்த குடும்பத்தோட அஸ்திவாரமே அவன் படிச்சுட்டு வாத்தியார் ஆகணும்ன்ற கனவுதான். அத நம்ம லேசா அசைச்சாலே மொத்த குடும்பமும் ஆட்டம் கண்டுரும். இதுக்கான முன் ஏற்பாடுகளை நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். அது நாளைக்கு அந்த காலேஜ்ல சிறப்பா அரங்கேற போகுது. அமுதாவும் அந்த அன்னலட்சுமியும் கட்டின அந்த வாத்தியார் கோட்டை சுக்க நூறா உடையும். என்னடா மாப்பிள, சீக்கிரம் சாப்பிட்ட போல் இருக்க. அம்மா ஒரு காப்பி கொண்டு வாமா. அமுதாமா, போய் குடி. ஓ, என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க? போ அப்படிங்கிறாங்க. ஒன்றும் புரியலையே. வாங்க. ஏண்டா என்னாச்சு உம்முன்னு இருக்க? காலேஜ் எக்ஸாம் ஃபீஸ் நாளைக்கு மறக்காம கட்டிடுங்க.
காலையில ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்ல, சாயந்தரத்துக்குள்ள இம்புட்டு பணம் எங்க இருந்து வந்துச்சு? இத்தனைக்கும் 2 பேருமே கடை பக்கமே போல. மாமா மட்டும்தான் கடையை பார்த்துட்டு இருந்தாரு. கடையிலயுமே பெருசா ஓட்டம் இல்ல, வந்த காசுலாம் பொருள் வாங்க கொடுத்தாச்சுன்னு மாமா சொல்லிட்டாரு. அப்படின்னா இந்த காசு கடையில இருந்து வரல. ஏடா நீ ஏதோ அக்கறையில தான் கடையை பத்தி விசாரிக்கன்னு பார்த்தா என்கிட்ட இருந்து மேட்டர் கலெக்ட் பண்ணிட்டு இங்க வந்து புலன் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்க. சொல்லுங்க, இந்த காசு எப்படி வந்துச்சு? அதானே மாவு வாங்கிட்டு போன அலமேலு கூட காசு நாளைக்கு தான் தரேன்னு சொன்னாங்க. எப்படி உங்ககிட்ட இம்புட்டு காசு வந்துச்சு? வெவ்வேறு குறுக்கு விசாரணை பண்ணி நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டேய் மாப்பிள, அவ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்கான்னு சந்தோஷப்படாம கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. மாமா நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஆமா, உன்ன என் வாய் அடைச்சிரு. இந்த வெளியே வேலைக்கும் போக விடாம என் ஃபீஸை நான் வேலை செஞ்சு கட்ட முடியாத அளவுக்கு கையாளாகத்தானோ ஆகிட்டீங்க. சரி, இந்த பணத்துக்கு யாரு முன்னாடி கை எண்ணி நின்னீங்க? யாருக்கும் தெரியாது அப்படியே மறைச்சலாம் நினைச்சீங்களா? எனக்கு எனக்கு எல்லாம் தெரியும். நம்மளை அவமானப்படுத்தின குடும்பத்துக்கிட்டே வேலை பார்த்துட்டு அவங்க கிட்ட கை நீட்டி பணத்தையும் வாங்கிட்டு அது என்கிட்டே கொடுக்குறீங்கல்ல? என்னடா மாப்பிள்ள சொல்ற? நான் என்னது சொல்றது? இன்னைக்கு நம்ம குடும்பம் அவங்க முன்னாடி அசிங்கப்பட்டதை ஊரே பார்த்துச்சே. யாரு முன்னாடி ஜெயிக்கணும்னு நினைக்கிறனோ அவங்க கிட்டே போய் கையை கட்டி வேலையை பார்த்துட்டு கூலி வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்னக்கா சொல்றாங்க? ஏத்தா அமுதா, மாப்பிள்ள சொல்றதா நிஜமா? ஏக்கா நீ ஏன் அமைதியா இருக்க? என்ன நடந்ததுன்னு சொல்லு. சித்தப்பா, நாங்க அங்கன போய் வேலை பார்த்து கூலி வாங்குற வரைக்கும் எங்களுக்கு தெரியாது அது அவங்க நிலம்னு. அலமேலு அக்கா தாக்கல் சொல்லிதான் மேஸ்திரி மூலமா போனேன். அத்தையும் அங்க வேலைக்கு வந்தது எனக்கு அங்கன போய் தான் தெரியும். சரிதா, வேலைக்கு போனீங்க, வேலை செஞ்சீங்க, அதெல்லாம் சரி. கூலி வாங்கும் போது அது அவங்க நிலம் தெரியுமில்ல, எதுக்கு அந்த பணத்தை வாங்கினீங்க? அவன் மோத்துல விட்டறிஞ்சிட்டுல வந்திருக்கானே. யாரு முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்கணும்னு நினைச்சோமோ அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு கூலி வாங்கிட்டு வந்திருக்கீங்களாமா? அவனுங்க எம்பிட்டு கேவலமா நினைச்சுப்பானே நம்மள. சித்தப்பா என்ன பேசுறீங்க? நாம ஒன்னும் அவங்க கிட்ட போய் பிச்சை வாங்கல. நாங்க உழைச்ச உழைப்புக்கு கூலி தான் அவங்க கிட்ட வாங்கணும். அதுல என்ன தப்பு இருக்கு? நாங்க இந்த காசுக்காக பொய் சொல்லல, யாரையும் ஏமாத்தல. உழைச்சுதான் இந்த பணத்தை கொண்டு வந்திருக்கோம். கூலி கொடுக்கறதுனால அவங்க ஒன்னும் நமக்கு மேலேயும் இல்ல, கூலிய வாங்கறதுனால நாம அவங்களுக்கு கீழேயும் இல்ல. நம்ம எல்லாருக்கும் மேல ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு தெரியும் யாருக்கு என்ன கூலி தரணும்னு. அதானே, நாம ஒன்னும் அவங்க கிட்ட கை கட்டி கடன் வாங்கலையே. உண்மையா உழைச்சதுக்கு காசு வாங்கிட்டு வந்திருக்கோம். வீணா வெட்டி ரோசம் படாம பணத்தை எடுத்துட்டு போய் ஃபீஸ கட்டி ஒழுங்கா படிக்க சொல்லு. அதை இவன் சரியா பண்ணாவே அவங்கள நாம ஜெயிச்ச மாதிரி தான். என்னமோ பண்ணுங்க, நான் எதுலயும் தலையில்லை. ஏய், சரி விடுக்கா. மாப்பிள்ள கொஞ்சம் கோவக்கார, விஷயம் கேள்விப்பட்டு சூடாயிருப்பான். நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் 2 பேரும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு வீணாகாது. காலேஜுக்கு போய் பரீட்சைக்கு மாப்பிள்ள ஃபீஸ் கட்டிடுவான். நீங்கள் ஒன்றும் சங்கடப்பட வேணாம், நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு என் மவன் பரீட்சைக்கு பணம் கட்ட போறான். அவன் இந்த பரீட்சையில நல்லபடியா பாஸ் ஆக நீதான் அவனுக்கு துணையா இருக்கணும் சாமி.
இது அவனுக்கு கிடைச்ச 2வது வாய்ப்பு. அத அவன் தவற விடாம நீதான் பாத்துக்கணும். அவன் பாஸ் ஆகணும். டேய் மாப்பிள்ள, இது ஃபீஸ் கட்ட வேண்டிய பணம்டா. என்ன நம்ம கொடுத்த பணம் இங்க இருக்கு. பணத்தை கட்டலனா எப்படி பரீட்சை எழுத விடுவாங்க?